வணக்கம். நான் உங்கள் சர்ஜன் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிஃபரல் நியூரோபதி பேஷண்ட்ஸ் பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் போன் ஃப்ராக்சர் ஆச்சுனாலும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பிளட் ஃப்ளோ, ரத்த போகிற வெசல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன ஆகும்னா, இப்போது நமக்கு நார்மலாக இருக்கிறப்போ நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பசி எடுக்கிறப்போ நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸில் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு காயம் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. ஸோ ஏதாவது ஒரு சின்ன காயம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, அந்த காயம் ஆறுவதற்காக அதில் இருந்து அந்த புண்ணுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும், நிறைய பிளட் ஃப்ளோ தேவைப்படும், நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை அந்த கம்மியாக இருக்கிற பிளட் ஃப்ளோ அவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இன்னும் அந்த காயம் மோசமாயிட்டே போகும். ஸோ அது மோசமாகி அது உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அழுகி போகிறது, கருப்பாகிறது. கொஞ்ச நாள் கழித்து அப்படியே இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அந்த விரலே கருப்பாகும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பிளட் ஃப்ளோ கம்மியானாலும் கண்டிப்பாக பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ எந்த சின்ன காயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.